நூடுல்ஸு எப்படி வீட்டிலே செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்ப்ரிங் அண்ட் வெட்டி வச்சுருக்கிறேன். சிக்கன் 1/4 கிலோ ரெடி வாங்கி வச்சு கட் பண்ணணும். 3 பாக்கெட் நூடுல்ஸு. தண்ணி இதை பாயில் ஆகுது, போடலாம் பாருங்கள். தண்ணியில் வந்து வாட்ரு போட்டுருக்குறேன். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகிறதுக்கு. வெந்த உடனே நம்ம பார்க்கலாம் இருக்கு. நூடுல் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வடிச்சிடலாம் நம்ம. தட்டில் கொட்டி இல்லை ஆறணும். நூடுல் ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ணணும். சூடு ஆறட்டும். நோண்டு பெப்பர், சோயா சாஸ், ஆயில் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனை வேக வைக்கிறதுக்கு போல் அது வானில் அப்படியே வறுத்துற வேண்டியதுதான். தான் ரெடி ஆச்சு. வானில் போட்டுக்கிறோம். பொரிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி பண்ணலாம், நல்லாயிருக்கும். வேக வைக்கிறதுக்கு பதில் ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துடும் சிக்கன். சிக்கன் வெந்துருச்சு. அதில் முட்டையை போட்டு கொஞ்சம் பொடி மசூரி ஆக்கி வச்சுக்கிறேன். ஏன்னா ஹை ஃப்ளேமுக்கு தான் கடையில் தான் ஹை ஃப்ளேம், வீட்டில் ஹை ஃப்ளேம் இருக்காது. அதில் முட்டையை போட்டு பொடி மசம் ஆக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றுறதுக்கப்புறம் ஆஞ்சிடும். கார்லிக் கொஞ்சம் போட்டுருக்கோம். கார்லிக் போட்டு கொஞ்சம் செவந்த உடனே வெங்காயத்தையும் கேப்சிக்கையும் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அது வச்சு இப்போ வெஜிடபிள்ஸை கொஞ்சம் போடுறோம். வெஜிடபிள்ஸ் வதக்கிறதுக்கு லேட் ஆகும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஃப்ளேம் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா வதங்கட்டும் வெஜிடபிள்ஸ். கொஞ்சோண்டு சில்லி சாஸ் போடுறோம். கொஞ்சோண்டு சுகர் 1 ஸ்பூன். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸ் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கோசம். பெப்பர் தேவையான அளவு, உப்பு அதுமாதிரி தேவையான அளவு, காரத்துக்கு தகுந்தவர். இன்றைக்கி சால்ட்டு கில்ட்டு எல்லாம் இருக்குது. நமக்கு தேவையான அளவு போட்டுக்க வேண்டியதுதான். நூடுல்ஸ் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நூடுல்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த முட்டையை பொடி மசூர் பண்ணி தூக்கி போட்டு வேண்டியது. பொடி வச்சு சிக்கன் இதெல்லாம் போட்டுக்கிறோம். சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. சோயா சாஸ் 2 ட்ராப்பு. நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணால் நூடுல்ஸ் ரெடி. நூடுல்ஸ் ரெடி.